வணக்கம் மக்களே. எல்லாரும் கொஞ்சம் சோகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியும் பேப்பர் கொஞ்சம் டஃப்னு. நான் 4 நாளாக இதான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது இப்போ தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அதாவது இப்போ இந்த வீடியோ வந்து டஃப்பாக இருக்குது. அதை இந்த ஆன்சர் ஷீட் பார்க்கறதுக்காகவோ இல்லை கீ ஆன்சர் பார்க்கறதுக்காகவோ இல்லை இந்த கிரியேட்டிவ் கொஷனுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்காகவோ கிடையாது. இது இந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்து சேர்த்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் ஒழுங்காக படிக்கணுன்றதை சேர்த்து ஒரு மோட்டிவேஷனும் சேர்த்து தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எங்களுக்கு அனலைட்டிக்ஸில் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ. எதுக்கு நான் ஆன்சர் கீ பார்க்கணும்? மோஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ பார்க்கறது வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். பட் எல்லாரும் பார்க்குறீங்கன்றதுக்காக தான் நான் போடுறேன். ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது நான் எடுத்தது இல்லை, நம்மளோட பசங்க தான் வந்து எனக்கு குரூப்பில் அனுப்பிச்சாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டஃப் தான் பேப்பர். எஸ், ஐ அக்செப்டட். ஸ்லோவாக போட்டுங்களா? இதில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா வேணும் நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, நோட் பண்ணுறதுனால மன வருத்தப்படுறதுக்காக கிடையாது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அடுத்த சப்ஜெக்ட் படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இது. ஓகே, ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். சில பேர் இப்போ வந்து ரொம்ப கட் ஆஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த 1 மார்க் பார்த்தோன்னே அந்த கட் ஆஃபோட லெவல் வந்து கம்மியாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த சப்ஜெக்டில் எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேவா? நான் சொல்கிறது டாப்பர்ஸ்க்கு. ஓகே, மொத்தமாக 20 1 மார்க் இருக்குது. புக் பேக்கும் இன்சைட் எப்பயும் போல் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்பயுமே 1 மார்க் கேட்குறது நீங்கள் உங்களுக்கு பழக்கம் தான். ஓகேவா? 2 தடவை 2வது 3வது கேட்பாங்க, நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயே போயிருப்பீங்க. பட் 5 மார்க்கில் 2 பேருமே வந்து கேட்பாங்களா? அதுவும் அந்த 45 இருக்கேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இந்த பேப்பர் டஃப் தான். 5 மார்க் படி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் டஃப் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பட் அவ்வளோ டஃப் கிடையாது, மாட்ரேட் தான். என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை 2த்தையும் ஒரே பேரில் கேட்டாங்க. அதுதான் நீங்கள் மாட்டினது. இப்போ 45ல் ஏல என்ன பண்ணிருக்குன்னா 5th லெசனும் பியில் ஒரு டஃப்பான கொஸ்டினும், 46ல் ஏல ஒரு ஈஸியான லெசனும், அதாவது பியில் வந்து டஃப்பானது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு சொல்லியிருப்பீங்க. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இருக்கிற ஈஸியான கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரே பேரில் கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் அது கஷ்டமான கொஸ்டினான்னு கேட்டால் ரொம்ப குட்டி கொஸ்டின் தான். பட் அது டக்கு நம்ம படிக்கல, திடீர்னு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு புரியுது. ஓகேவா? அதோட ஆன்சர்ஸும் பார்த்துடலாம். கிரியேட்டிவ்ஸ்னால் பெருசாலாம் இருக்காது. அது பாருங்க, கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் இது அவ்வளோ பெரிய கஷ்டமான சம்மானா? இது அவ்வளோ பெரிய கஷ்டமான சம் கிடையாது. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் 9th லெசனில் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் 9th படிக்கல, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்கல்ல, அப்போ அதுக்கான மார்க் உங்களுக்கு கம்மியாகிறது. ஓகே, அக்செப்டபிள் தான். அடுத்தது அதுக்கு அடுத்த கொஸ்டின் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கடுப்பாக இருப்பீங்க. நான் அதை போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் மற்ற ஆன்சர் என்னால் போட முடியா அப்படின்னு நீங்கள் வந்து எக்காரணம் கூட வருத்தப்படக்கூடாது. முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஓகேவா? இந்த 44Bன்றது கொஞ்சம் டஃப்பான சம் தான். டஃப் கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இதுக்காக வேணா நீங்கள் இந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணா. நான் வந்து உங்களுக்காக வைக்கிறேன். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருங்க, 44A பியோடது, இதோட அடுத்த பார்ட். ஓகே, அடுத்தது 44A இவ்வளோதான் ஆன்சரு. 44A இவ்வளோதான் ஆன்சரு. 40 இவ்வளோதான் ஆன்சரு. 30 இவ்வளோதான் ஆன்சர். இப்போ நான் உட்காந்து எழுதலப்பா, இது வந்து பசங்க அமைச்சது தான். மெயின் மேட்ரு, ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்து மோஸ்ட்டாக ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேவா? நான் அதான் போன வருஷம் கெமிஸ்ட்ரி வந்து டஃப்பாக கேட்டு மேக்ஸ் ஈஸியாக கேட்டாங்க. இந்த தடவை பயாலஜி பசங்க தான் ஜென்ரலாக பப்ளிக்கை அதிகமாக எழுதுறவங்க மேக்ஸ் குரூப்பில். அப்போ அவங்களுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்குது பயாலஜின்னும் போது. அப்போ அந்த லெவலுக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ கெஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கலாம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டே 1லயே இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச ஈவினிங்கே சொல்லிட்டேன், மேக்ஸ் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் யாரெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருந்தீங்களோ, நம்மளோட லைவ் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கவே மாட்டேன், வெறும் லெசன் எக்ஸசைஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு பேப்பர் டஃப்பாக தான் வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஐ ஃபீல் 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டிருக்காங்க. 4 நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னா அதுவும் 2 பேருக்கும், மேக்ஸ் குரூப்புக்கும் அப்புறமா இது சிஎஸ்க்கும் அப்புறமா வந்து பயாலஜிக்கு 2 பேருக்குமே ஒரே டைமில் லீவ் விட்டுருக்காங்க 4 நாள். அப்படின்னும் போது பேப்பர் மாடரேட்டர் தான் வரும்னு கெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆஃப்லைனோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்குன்னு வீடியோலாம் போட்டுருப்போம். அந்த தனித்தனியாக இம்பார்ட்டன்ட்லாம் படிங்க. பட் இதில் நாங்கள் பர்டிகுலராக எந்த கொஸ்டினுமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு டஃப்பாக தான் வரும்னு. சரி, இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா வேற வழி இல்லை. இது டஃப். ஓகே, ஒன்றும் பிரச்சனை, முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சு. ஃபீல் பண்ணிட்டியா? ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலாம்? அழுவலாமா? காண்டாகலாமா? இதனால அடுத்த எக்ஸாம் போகாமல் இருக்கலாமா? இல்லைல்ல. இப்போ இதுல உனக்கு 10 மார்க் போயிடுச்சு. ஓகே ஃபைன், 10 மார்க் போயிடுச்சு. இந்த 10 மார்க்கை அடுத்து வரப்போற 3 சப்ஜெக்ட்ல வெறும் 4 மார்க் இன்க்ரீஸ் பண்ணா போதாதா? அப்ப அந்த 4 மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டா போதாது? கொஞ்சம் தானே, டோட்டலுக்கு கொஞ்சம் தானே. அப்போ அந்த எஃபர்ட்டை போடுங்க. நீங்க ஜென்ரலா 90 எடுப்பீங்க அப்படின்னா 94 எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கான டைமும் லீவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பயாலஜி நீங்கள் ஜென்ரலாக கம்மியான மார்க் எடுத்திருப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பயாலஜி படிங்க. பிகாஸ் ஆஃப் மேக்ஸ் டஃபாக வந்துருக்கு. சிஎஸ் பர்சன் ஜென்ரலாக ஈஸியாக தான் எடுப்பீங்க. இந்த பேப்பர் ஒரு மாடரேட்டாக இருக்கும். பேப்பர் ஈஸியாகவும் இருக்காது, கஷ்டமாக இருக்காது, மாடரேட்டாக இருக்கும் பேப்பர். ஸோ அப்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 95 மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, பயாலஜிக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் போட்டுறேன். ஓகே, அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்தேன், செம மழை வெளியில். ஸோ மழை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ மேக்ஸ் டஃப் கிடையாதுன்றதுக்காக, மேக்ஸ் டஃப் அதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. மேக்ஸ் டஃப் ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்த சப்ஜெக்ட் மாஸ் காட்டணும். மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட் மாஸ் காட்டணும். அதுக்கான வேலையை மட்டும் செஞ்சால் போதும். ஓகே, அந்த 10 மார்க்கை இதில் டாலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறவன் தான் ஒரிஜினலான ஒரு வாரியர். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே வாரியர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருமே அந்த 10 மார்க் போனால் போட்டோம், அதை நான் இதில் தூக்குறேன் பார், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜியில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் தூக்குறேன் பாருன்னு தூக்கி பார்க்கணும். ஓகே, டாப்பர்ஸ் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக எழுதியிருப்பீங்க. இப்போ எங்கள் பசங்களுமே எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. ஓகே, பட் அவனுக்கு அது புரிஞ்சிருக்கும். டஃப்பாக வந்தாலும் கேட்கறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். மாடரேட்டாக இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். சரி, பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிட்டோம்னா இந்த எக்ஸாம் மறந்துடும். இப்போ சில பேர் இருப்பான், இதையே ஃபீல் பண்ணினே உட்காந்துட்டு அந்த எக்ஸாமும் அடுத்த எக்ஸாமும் ஒழுங்காக தான் போவான். அவன் முட்டாள் நீங்கள் கிடையாது, கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அது போனால் போட்டோம். ஓகேவா? இப்போ நான் காட்டுறேன் யாரு அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஃபயரை போட்டுட்டு நல்லா, ஓகேவா, எல்லாரும் ஃபயரை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? படிக்கிற வேலைக்கு போகிறீங்க. யாருமே தூங்கக்கூடாது, யாரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. படிக்கிறோம். ஓகேவா? அதில் விட்ட மார்க்கை இங்கே புரிகிறோமா? ஓகே, டாட்டா பாய். பயப்படாதீங்க, சில்லா இருங்க, அண்ணா இருங்க, கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம். ஓகே, சில்.